மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். காலனி என்ற சொல் எந்த ஆவணங்களிலும் புழக்கத்தில் இருக்கக்கூடாது என்ற இந்த அறிவிப்பு போற்றுதலுக்குரியது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழிவந்த பெரியாரின் கொள்கை வழிவந்த ஒரு கருத்தியல் வாரிசு நம்முடைய முதல்வர் அவர்கள் என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் குறித்தாக்குகிறோம். அதேபோல சாதியின் பெயரால் பல கிராமங்கள் அழைக்கப்படுகின்றன. முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ சாதி பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றையும் நீக்குதல் மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த சாதி அடையாளங்களையும் நீக்குவதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சார், இப்போ இதுக்கு மாற்றா ஏதாவது யோசனை இருக்கா சார்? இப்போ எப்படி இந்த பல்வேறு போர்டுகள்லேருந்து அழிப்பாங்க, இனி எப்படி சில பேர் தாழ்த்தப்பட்டோன்றதே வேண்டாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஏதாவது கருத்து இருக்கா? இல்லை இனிமேல் எப்படி அழைக்கணுன்றது அதை பற்றி ஏதாவது இருக்கா? அதுக்காக ஏதாவது ஆலோசனையாக ஒன்றா கூட்டணுமா? அதை பற்றி ஒட்டுமொத்தம் இரண்டாக இருந்தாலும் ஊர் பெயர் பொது தானே. ஒரு 2 வாழிடங்களுக்கும் ஒரே ஊர் பெயர் தான். அந்த ஒரே ஊர் பெயரை பயன்படுத்தினாலே போதுமானது. அதை தனித்து பிரித்து அடையாளப்படுத்த வேண்டிய தேவையில்லை. கடந்த காலங்களில் ஏதோ தவறுதலாக இப்படி ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. அவற்றை ஒழிப்பதுதான் சரியானது. புதிதாக அந்த வாழிடத்திற்கு வேறு ஒரு பெயரை சூட்ட வேண்டும் என்ற தேவையில்லை.